முதல்ல அந்த வீடியோவை நான் என்னவா பார்க்குறேன்றத சொல்றேன். என்னன்னா, முதல் இது அந்த பெண் வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஒரு செய்தி லீக் ஆச்சு இல்லையா? அது வந்து எதுக்கு ஆச்சு? அப்படிங்கிறது இருக்கு. அது யாரு பண்ணுனா? எதுக்காக பண்ணுனாங்க? எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு காவல்துறையோ, அரசோ தான் அது பண்ணியிருக்க முடியும். அப்போ அது எதுக்காக பண்றாங்கன்னா, கவின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவன் வந்து இந்த பொண்ண காதலிக்கவே இல்ல. அவன் வந்து வற்புறுத்தி பண்ணுனா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக முற்பட்டாங்க இல்லையா? அப்போ அதே நிறைய வேலைகள் அது மாதிரி செஞ்சாங்க. அப்போ அதை செஞ்சவங்க அதுக்கு முன்னாடி நாள் இந்த பெண்ணோட அப்பா வந்து கைதாகப்படுறாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணு வீடியோ போடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் கோரிக்கை என்னவா இருக்கு? அவங்க அம்மாவையும் கைது பண்ணணும்னு இருக்கு. அப்போ இந்த பொண்ணு வீடியோ போடு எல்லாரும் டைவர்ட் ஆயிடுறாங்க. கோரிக்கையே மாறி போயிடுது. எல்லாரும் எதுல நிக்கணும்? அவங்களை கைது பண்றதுல நம்ம நிக்கணும். அப்புறம் இந்த பொண்ணை நம்ம டீல் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். அந்த பொண்ணு எந்த சூழல்ல இருக்கோ அந்த சூழல்ல இருந்து வெளியில எடுப்போம். நீ வந்து தைரியமா பேசு. உனக்கு இந்த சமூகம் பின்னாடி இருக்கு. அப்படிதான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீ வந்து உண்மையா காதலிக்கல, நீ பொய்யா இது பண்ற அப்படின்னு நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது.